சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கலாம். Or the situations or the circumstances that you face, it may be a hard or difficult situations. உபாகமம் 1:17 பார்க்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் கடினமான ஒரு காரியத்தின் பாதையிலே நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். According to Deuteronomy chapter 1 verse 27, according to the verse, we can see that you may lead your life in a difficult path. இல்லாவிட்டால் யாத்திராகமம் 18 அதிகாரம் 22 வசனத்தின்படி பார்க்கும் பொழுது சிறிய காரியமோ பெரிய காரியமோ உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். So according to Exodus chapter 18 verse 23, and you can see and some great matter or small matters that encompass you. இந்த காலை வேளையில கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்திருக்கிற உங்களுடைய காரியம் எதுவானாலும் தேவன் அதை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டார் என்பது உங்களுக்கு தேவன் இந்த காலை வேளையில கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம். And you have come to this congregation to worship the Lord, and the Lord presents God, and the Lord is giving you the matter that will not fall until he come and rest and finish the matter to you. நீங்கள் சில காரியங்களை குறித்து பயந்து கொண்டே இருக்கிறீர்கள். And for some matters and you get fear. அது என்ன நடக்கிறது? So what is happening? நீங்கள் பயந்தபடினால் அது உனக்கு சம்பவித்து விடுகிறது. And you are fearing, and so it is prospering to you. யோபு 3 அதிகாரம் 25 வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look at the Job chapter 3 verse 23, அங்கே நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அங்கே யோபு தன்னுடைய வாழ்க்கையை அறிக்கையிடுகிறான். and here the Job is confessing his life. அவன் ஒரு உத்தமன், and he is an upright, அவன் ஒரு சன்மார்க்கன், and he also தேவனுக்கு பயந்த மனிதன், and he feared God, பொல்லாப்புக்கு விலகின மனிதன், and he eschewed evil, நல்ல ஜெபிக்கிற மனுஷன். and he is a good prayer warrior. ஆனா அவனுக்கு உள்ள அவனை அறியாமலே ஒரு பயத்தின் போராட்டம் இருந்தது. but inside him, and there is a struggle that he fear for matters. என்ன பயம்? and what is a fear? ஒருவேளை இதெல்லாம் போய்டுமா? sometimes it may go away from us. இந்த பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிடுவாங்களா? and will all my children die? இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் நம்மளை விட்டு போய்டுமோ? will all these riches will go away from me? இப்படி ஒரு பயத்தின் ஆவி அவனுக்குள்ள ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தது. and this spirit of fear caused a confusion and troubles in him. எத்தனை பேர் இழந்து போயிடுறாங்க? and many have lost something. எத்தனை பேர் இறந்து போயிடுறாங்க? and many are dying. இப்படிலாம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது இவனுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்தது. so looking at all these things, and he had stuck in his heart. அது போலவே திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒண்ணொண்ணா அவனை விட்டு போயிட்டே இருக்கு. and likewise when you see in his life, and day by day, and one thing and was losing one by one. ஒரு certain time வந்த பொழுது அவனுக்கு எல்லா பிள்ளைகளும் இறந்து போய் விட்டாங்க. and when certain time came, and he lost all his children. அவன் முற்றிலும் ஒரு எம்ப்டியாக வந்துட்டான். கடைசியா சொல்றான், நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னு சொல்றான். and entirely he came to the empty state, and at last he confessed by telling that I came naked, I returned naked. அந்த நிலவரத்துல வந்த பொழுது and when he come to the state, அப்பதான் அவன் அறிக்கையிடுறான், நான் பயந்த மாதிரியே எனக்கு அந்த காரியம் எல்லாம் நடந்துருச்சு. and he confessed telling that I greatly fear is upon me, and it come upon me. கடந்த காலங்களில் நீங்க என்னென்ன காரியங்களுக்கு பயந்தீங்க? so in the past times, and what are the things you are feared of? அது உங்க வாழ்க்கையில நடந்து கூட பிசாசு அதை கொண்டு வந்து நடத்தி காட்டியிருப்பான். and likewise this devil or Satan might have prospered or happened in your life. உன்னுடைய காரியம் எதுவானாலும் சரி, and whatever the matters may be, இன்றைக்கு அந்த காரியத்துக்கு ஒரு பதில் கொடுக்கும்படியாக கர்த்தர் இன்னைக்கு இந்த மாலை வேளையில உன்னை தேவனுடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்திருக்கிறார். in this morning time the Lord brought you the presence of God, and to give answer for all your prayers. ஒரு சிலருக்கு சில காரியம் முடியலன்னு சொன்னா ரொம்ப துக்கப்படுவாங்க. and for some, if they see the matter did not begin or prosper to them, and they feel grieved. சில காரியம் முடியற வரைக்கும் சாப்பிடாமலே உட்கார்ந்து சோத்ரம் சோத்ரம்னு இருக்கிறவங்க எல்லாம் உண்டு. நானும் அப்படி எல்லாம் பண்ணிருக்கேன். and for certain matters, and they will praise God, and they sit with sorrowful heart, and they just keep praising God. எலியாசருக்கு ஒரு காரியம் இருந்தது. and the king came for Eliezer, அவன் வேலைக்காரன். and he was a servant. ஆனால் அவனுடைய எஜமானுக்கு ஒரு குமாரன் இருந்தான். but there is a son for his master. 40 வயதாகி விட்டது. and he was 40. அவனுக்கு ஒரு பெண் பார்க்க வேண்டும். and he want to see a அது அவனுக்கு ஒரு பெரிய மன போராட்டமாக இருந்தது. and it was a great mind depression for him. ஆபிரகாமுக்கு இப்பொழுது செயல்பட முடியாது. and now Abraham could not manifest his work. அதனால எலியாசரை கூப்பிட்டு இந்த ஊழியத்தை கையில கொடுத்துட்டான். and so he called Eliezer and gave the ministry in his hands. என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணு. and you must make a covenant with me. இந்த காரியத்தை நீ முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டான். and you have to accomplish this matter. அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. and he did not know what to do further. ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டான். and he called all the camels. வேலையாட்களை எடுத்துக்கொண்டான். and he took all the servants. தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டான். and he took all the substances. இப்ப புறப்பட்டு போயாச்சு. now he departed. இப்ப புறப்பட்டு போனா when he departed, அவனுக்குள்ள மன போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. and he had a struggle in his mind. சக்சஸ் ஆகுமா? will it get success? கரெக்டான பொண்ணு கிடைக்குமா? and will we get the right match? இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? and how to identify? கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாரா? will the Lord prosper this matter? அப்படி வாய்க்க பண்ணினால் அப்படினு சொல்லி பிரதிஷ்டை எல்லாம் ரோட்லயே பிரதிஷ்டை பண்றான். so if the Lord prospered it, and he was making some consecrations when he was traveling in the street, ரோட்லயே தீர்மானம் எடுக்கறான். and he took determination in the road. ரோட்லயே மன போராட்டம் அவனுக்குள்ள பயங்கரமாக இருக்குது. and there was a great struggle for him mind in this road itself. ஏனா அங்க வீடு வாசல் லாட்ஜ் ஒண்ணுமே கிடையாது. and because there is no lodge or door or no gates in the place, என்ன பண்ணனும்னு அவனுக்கு தெரியல. and he did not know what to do further. அதனால அவன் அங்க ரோட்ல நின்னு தான் ஜெபிக்கிறான். so standing in the road, and he offered a prayer. என்ன ஜெபம் பண்றான்? and what is the prayer? ஆண்டவரே என்னுடைய பிரயாணத்தை நீங்க வாய்க்க பண்ணனும். Lord, you must prosper my journey. நீங்க நியமிச்ச ஒரு ஆளை எனக்கு காட்டணும். and you must show me
the person which is appointed. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? How I can identify? இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தன்னுடைய பிள்ளைகளுடைய கல்யாணத்தை பத்தி ஒரு பெரிய பாடம் இருக்கு. And all the parents stay here and they have a great burden concerning the marriage of their sons and daughters. பையனா இருந்தாலும் இப்ப பொண்ணை தேடிட்டு அலைஞ்சிட்டே இருக்காங்க. And even the sons and they were seeking after for the daughters. விசேஷமா பெண் பிள்ளைகளை பெற்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. Especially they beget the female children and they are taking on a great burdens. ஏன்னா ஒவ்வொரு நாளும் போறது ஒவ்வொரு வருஷம் போன மாதிரி. Because every day they on their passing it was like for them to pass a year. ஒரு வருஷம் கடந்துருச்சு அப்படினா வயசு கூடிடுச்சுனா உடனே ஒரு யுகமே தாண்டின மாதிரி அவங்களுக்கு. And if they are crossing 1 year and they think that they have passed 1 era. இப்படி பிள்ளைகளுடைய விவாகம் ஒரு பெரிய காரியமாக அநேகருக்கு பூதகரமாக நிக்கிறது. And for many people and the marriage matters become a great burden for every parents. இப்போ அவன் என்ன சொல்றான்? Now what he confessed? கடைசில ஒரு பொண்ணு எப்படியோ செலக்ட் ஆகுதுங்க, கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி வருது. And at last when she selected and were able to get a particular girl. அந்த பொண்ணு வீட்டுக்கே போயாச்சு. And she went to the dancing house. அங்கேயும் அவங்க பஜ்ஜி கிஜிலாம் வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். And I think that even they arranged some matters for her. சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிட்டாங்க. And they arranged all the food and snacks. ஆனா இவன் சொல்றான், நான் வந்த காரியத்தை சொல்லி அது சக்சஸ் ஆகுற வரைக்கும் நான் நிச்சயம் பண்ணேன், நான் சாப்பிடவே மாட்டேங்கறான். But he says that until I tell the matter which prosper for me and I will not take on heed of it. ஆதியாகமம் 24:33. ஜங்கிலி ரம்மி விளையாடுறது செம. பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்ல முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அவன் பாருங்க, தான் பிள்ளையினுடைய தன்னுடைய வந்த காரியத்தை சக்சஸ் ஆகலன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றான். 24:33 of Genesis he says that and there was meat before me and I will not eat. அருமையானவர்களே, இங்க வந்திருக்கிற உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய சில காரியங்கள் ஆகாமல் நீங்க எத்தனை நேரம் சாப்பிடாம இருந்திருக்கீங்க? And dearly beloved, and how many of you have come here and without having eating food and not just what about prosper? எத்தனை நாள் உனக்கு சாப்பாடு இறங்க மாட்டேங்குது? And how many days you are not able to consume your food? பாதி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கை கழுவுனவங்க எத்தனை பேர்? And how many have washed your eat when you eat out? உங்களுக்கு அந்த காரியம் மனசுல வந்த உடனே நீங்க அப்படியே திகைச்சு போயிடுறீங்க. And when the matter comes to your mind and you are astonished. இன்னைக்கு உங்களில் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பாரப்பட வேண்டாம். So you should not take burden about any matters. உங்களுடைய காரியங்கள் எதுவானாலும் கர்த்தர் அதுக்காக பேசுவாரு, கிரியை செய்வாரு, எதையாவது ஒன்றை ஏற்படுத்துவார். And whatever the matters may be and the Lord will do his work or do something for you and he will do some arrangements for you. உனக்கு ஒரு காரியம் செய்யணும்னா if the Lord want to do some matter to you, ஒருவேளை ஒரு மனுஷனை அனுப்பி அந்த காரியத்தை செய்ய பண்ணுவார். Perhaps the Lord will send a man and will prosper the matter. நல்லா கவனிங்க. Listen carefully. மூணு விதத்துல கர்த்தர் ஒரு மனிதனுடைய காரியத்துக்காக உதவி செய்கிறார். And the Lord helped the matters of man or the 3 ways. ஒன்று, ஒரு மனுஷனை அனுப்பி கிரியை செய்வார். One, the Lord will send a man and he will do his work. இல்லாவிட்டால் ஒரு தூதனை அனுப்பி கிரியை செய்வார். Or he will send an angel and will help you. இந்த ரெண்டும் பாசிபிளா ஆகலன்னு சொன்னா அவரே வருவார். If both is not possible or it does not prosper and he will come directly. இதுதான் தேவன் செய்கிற ஒரு காரியம். And this is the work of the Lord. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? And how many of you believe this? அவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய காரியத்துக்காக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். And for the sake of my matter the Lord will send an angel. யோசேப்பின் விஷயத்துல பார்க்கும் பொழுது ராஜா ஆள் அனுப்பி அவனை விடுதலை பண்ணினான். And when you see in the matters of Joseph and the Lord sent a man and he helped him. ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை கர்த்தர் விடுதலை பண்ணினார். And the Lord delivered Peter by sending an angel. ஒரு இடத்துல சொல்றார், நானே வந்து அவனை விடுதலையாக்குவேன். In one place he said that I will come directly and I will deliver him. அப்படினாலும் உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் நீங்க அதை குறித்து பயப்பட வேண்டாம். So whatever your matter may be and you should not fear of it. யாரு போய் பேசுவா, யாரு போய் நமக்காக வழக்காடுவா, யாரு போய் இந்த காரியத்தை சக்சஸ் பண்ணுவா, இதெல்லாம் நீங்க பாரப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்முடைய தேவன் எல்லா காரியங்களையும் செய்வார். Who will speak for us and who will plead our cause and who will make the matter success and don't want to take burden of these things and the Lord will transfer the matters. ஒரு நாள் தீர்க்கதரிசி ஒரு பெண்ணுடைய வீட்டிலே விருந்து உண்டு கொண்டிருந்தான். And one day a prophet and arranged a feast in that woman's house. அவன் அந்த ஊர்ல கிராஸ் பண்ணும்போதெல்லாம் இந்த வீட்ல தான் தங்குவான். And when she was crossing the city and he will abide at the place. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது When we look at the 2 Kings chapter 4, தன்னை நல்லா கவனிக்கிறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு அவன் யோசித்தான். and he considered that and they were looking after him and whether is there any need for him. எலியாவை கேயாசியை கூப்பிட்டான். And Elijah he called for Gehazi. கூப்பிட்டு சொன்னா, He called and he said, நம்ம இந்த வீட்டுக்கு வர்றோம், நம்மள நல்லா கவனிக்கிறாங்க, இவங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுமா? And I'm coming to this house and they looking after me well and whether any matters should be prosper for them. சேனாதிபதி இடத்துல நான் பேசணுமா? And they want to speak to the captains. இல்ல ராஜாவிடத்துல ஏதாவது நான் பேசணுமா? Or they want to speak to the kings. யாத்தியாவது ஏதாவது பேசணும்னா சொல்லு, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லு. If I need to speak to someone and I will speak for them. உன் காரியத்துக்காக கர்த்தர் யாரிடத்திலயும் நிச்சயமாய் பேசுவார். And the Lord will surely and he will intervene or speak with the person. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய காரியத்துக்காக கர்த்தர் எந்த இடத்திலும் பேசுவார். And the Lord will speak for you for your matter to prosper at any place. அவன் கேக்குறான், ராஜாட்ட ஏதாவது பேசணுமா உனக்கு? And he asked whether he need to speak to the king.
சுனேமியால் நிற்கிறாள், கேயாசி நிற்கிறான். எலிசா கேட்கிறான், உனக்கு ராஜாவினிடத்துல ஏதாவது ஒரு காரியம்னா சொல்லு, நான் பேசுறேன். And there was Gehazi and the Sunamite and the Elijah were asking whether you need to speak unto the king for your matter இல்ல, to prosper. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 Kings chapter 4 verse 13. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ? எந்த காரியமா இருந்தாலும் சொல்லு, நான் பேசுறேன்னு சொல்றான். And he says that, and whatever the matters may be, and I will care for thee, I will speak up to the king or to the captain. அவளுக்கு ராஜாவினிடத்துல பேச வேண்டிய காரியம் கிடையாது. And there are no more matters to speak up to the king. அவளுக்கு சேனாதிபதியினிடத்துல பேச வேண்டிய காரியமும் கிடையாது. And there are no more things or matters to speak to the captain of the host. அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டான். And he asked, what's the problem? அவளுக்கு குழந்தை இல்ல. And she had no child. இது மனுஷன்ட்ட பேச வேண்டிய காரியம் இல்ல, இது யார்கிட்ட பேச வேண்டிய காரியம்? தேவனிடத்துல பேச வேண்டிய காரியம். And this is not the matter to speak with men, and this is a matter to speak with God. என்ன பண்ணா தெரியுமா? And you know what he உடனே சொன்னா, ஒரு பிராண உற்பவ கால திட்டத்தில் உன் கையில ஒரு குமாரன் இருப்பான். And he said that at that point of time, and there will be a son in your hands. உனக்காக தேவன் மனுஷன்ட்டையும் பேசுவாரு, தேவன் பரலோகத்திலயும் உனக்காக பேசுவார். And the Lord will speak for you even to men and also to the king of heaven of God of hands. உனக்கு எங்க பேசணும் நீ யோசிச்சு மட்டும் பார்த்தா போதும். And you just think and see where the Lord have to speak for you. ஒருவேளை உன்னுடைய காரியம் பூமிக்குரிய காரியமா இருக்கலாம், இல்லவிட்டா உன்னுடைய காரியம் பரம காரியமா இருக்கலாம். And sometimes your matters may be the earthly things or it may be the heavenly matters. யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் அடிப்படையில், Depending upon the verse, John chapter 3 verse 12. யோவான் 3:12 சொல்லுகிறது, பூமிக்குரிய காரியமானாலும் பரம காரியங்களானாலும் என்று ரெண்டு காரியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So the two matters are mentioned there according to John chapter 3 verse 12, and it may be the earthly things or heavenly things. பூமிக்குரிய காரியமானாலும் கர்த்தர் உனக்காக கிரியை செய்வார், பரம காரியமானாலும் கர்த்தர் உனக்காக கிரியை செய்வார். It may be the heavenly things or earthly things, and whatever it may be, the Lord will speak for you and Lord will do the matters for your sheep. நீங்கள் இந்த நாட்களில எந்த ஒரு காரியமானாலும் அதை தேவனிடத்துல தெரியப்படுத்தினால் போதுமானது. And whatever the things or matters it may be, and if you make known unto God, and that is sufficient.